வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய ஸ்பெஷல் அகத்திக்கீரை பொரியல். இதுக்கு தேவையான பொருட்கள் 10 to 12 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு, ஒரு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு, ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன், தேங்காய் ஒரு பாதி கை போதும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், சென்னா தால் 1/4 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1/4 டேபிள் ஸ்பூன், கருப்பு உளுந்து இல்லாட்டி வெள்ளை உளுந்து எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு, 3 கைப்பிடி அளவு அகத்திக்கீரை. அரைக்க வேண்டியது மிக்சியில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிடலாமா? கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வடைச்சட்டியை வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய். கடுகு போட்டலாமா? கடுகு வெடிக்க ஆரம்பித்தோன்னே சென்னா தால் போட்டாங்க. இப்போ கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் கீரி தான் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு நிறம் மாறினோன்னே நம்ம அகத்திக்கீரையை போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அகத்திக்கீரை நான் 3 கைப்பிடி எடுத்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கீரையை 1/4 மணி நேரமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் நல்லா கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன கிருமிகள்லாம் வந்து சேர்த்துரும். அதனால் எப்போவுமே கீரை வகைகளை வந்து உப்பு தண்ணி அண்டு மஞ்சள் தண்ணியெலாம் வந்து நல்லா கழுவிட்டிங்கன்னா கெட்ட கிருமிகள்லாம் அழிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் கழித்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம சுவைக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்ச கலவையை சேர்த்துக்கிறோம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். வதக்கி அவிச்சிட்டோம்னா நல்லா ரெடி ஆகிடும். வாரத்துக்கு ஒரு கீரை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் இரும்பு சத்து, கால்சியம் எல்லா சத்தும் இருக்குது. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு 3 to 4 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடாடாடாடா, இவ்வளோ அருமையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் போட்டதுனால அந்த கசப்பு எடுத்துருச்சு. லைட்டாக கசக்குது. இன்னும் கொஞ்சம் பாதி பங்கு தேங்காய் போட்டோம்னா அதுவுமே இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த ஒரு சமையல் செக் பண்ணுங்கள், ட்ரை சொல்லுங்கள் பார்ப்போம்.